She's a beautiful girl, da. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன இன்ஷாட்டில் எடிட் பண்ண போகிறோன்னா, பர்த்டே வந்து ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம ஸ்டோரி போடுவோம்ல, அந்த மாதிரி வந்து எப்படி அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் வந்துட்டு எனக்கு கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட் வந்து நம்ம வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இதை ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அட்ஜஸ்ட்க்கு போயிட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதை வந்து பிளாக்கில் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒப்பாசிட்டிக்கு போயிட்டு ஒப்பாசிட்டி வந்துட்டு நான் ஒரு 55 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிப் ஆப்ஷன் போய்க்கிறேன். பிப் ஆப்ஷன் போயிட்டு இதில் வந்துட்டு நம்ம ஒரு 4 இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணி அதில் வைக்க போகிறோம். இதை வந்துட்டு நம்ம கிராப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எடிட்டுக்கு போயிட்டு அதை வந்துட்டு ஒயிட்டில் மாற்றிக்கலாம். இப்படி வந்து இதை வந்து கிராஸாக வச்சு இதை வந்து மேலே கொண்டு போய் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வந்துட்டு காப்பி பண்ணி ரீப்ளேஸிங் கொடுத்து நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இமேஜை வந்துட்டு இதில் வச்சுக்கலாம். இதை வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்துட்டு இந்த பக்கம் இப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை காப்பி பண்ணி மறுபடியும் ரீப்ளேஸிங் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு இமேஜ் செலக்ட் பண்ணி அதே மாதிரி நான் வந்து இதை வச்சுக்கிறேன். மறுபடியும் காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் ரீப்ளேஸிங் கொடுத்துக்கிறேன். இன்னொரு இமேஜ் வந்து அதாவது நம்ம 4 இமேஜ் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி 4 இது வச்சுக்கிறேன். இது பாருங்கள், இந்த பேக்ரவுண்ட் வந்து அதாவது அந்த ஒயிட்டில் கொடுத்தோம்ல அது வந்து ரொம்ப டார்க்காக தெரியுறங்காட்டி இப்போ க்ராப் ஆப்ஷன் போய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் இருக்கிறத வந்துட்டு இந்த மாதிரி க்ராப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே சேமாகவே தெரியும். அதே மாதிரி நான் இதையும் வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு இதை வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கலாம்.
இப்போ ஒரு தடவை எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ஒரு வீடியோஸ்க்கு போயிட்டு, அதாவது மியூசிக், அதாவது வீடியோ வந்து செலக்ட் பண்ணி வைப்போம்ல, அதில் பாருங்கள். நான் இப்போ போயிட்டு ஒரு இதை வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். அதில் பிப் ஆப்ஷன் போயிட்டு இப்போ இந்த இமேஜ் கரெக்டாக நேராக வச்சுட்டு மியூசிக் போய்க்கலாம். போயிட்டு கேமரா செலக்ட் பண்ணி அதே மாதிரி இதில் செகண்ட் ஒன் இருக்கிறத கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் பிப் ஆப்ஷன் போயிட்டு இன்னொரு இமேஜ் இருக்குதுல, அதை வந்துட்டு கரெக்டாக அப்படி வச்சுட்டு மறுபடியும் எஃபெக்ட்ஸுக்கு போயிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே இதை பண்ணியிருக்கலாம். இதை வந்து நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு நான் சரி பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்டார்டிங்லேயே பேக்ரவுண்ட் வந்து நான் பிளாக் கொடுத்துருக்கணும். இப்போ வந்துட்டு இதை வந்து மறுபடியும் ஜூம் பண்ணி இப்படி கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அனிமேஷன் போய்க்கலாம். போயிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிறத வந்து இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் குறைச்சி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மறுபடியும் பிப் ஆப்ஷன் போயிட்டு இந்த மீதி இருக்கிற அந்த இமேஜ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுலேயே நம்ம நிறைய இமேஜ் வந்துட்டு இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதாவது நம்ம முன்னால் வச்ச இமேஜ் தவிர மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம இப்போ வச்சுக்க போகிறோம். இப்போ நான் வந்துட்டு எல்லா இமேஜையும் வந்து இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து எல்லா இமேஜையும் வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டேன். டியூரேஷன் போயிட்டு 1.5 செகண்ட்ஸ் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு டபுள் டிக் கொடுத்துட்டோம்னா இப்போ வந்துட்டு எல்லா இமேஜும் பாருங்கள் வந்துட்டு சின்னதாகிடுச்சு. அதாவது நாம் வந்துட்டு ஃபஸ்ட் இமேஜ் வச்சோம்ல, அதை வந்துட்டு நம்ம கரெக்டாக இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் வந்து எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணுறனால ஆட் பண்ணலாம், இல்லைனாலும் வேண்டாம். நான் வந்துட்டு அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். எஃபெக்ட்ஸ் நான் வந்து எதையுமே எந்த இமேஜும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணல. இதில் ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜை மட்டும்தான் நான் அதில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். மீதி இருக்க இமேஜை வந்துட்டு நான் அப்படியே விட்டுறேன்.
இப்படி அனிமேஷனுக்கு போயிட்டு இங்கே பாருங்கள், அதில் வந்துட்டு 3ஆவதாக இருக்கிறதுல வந்துட்டு நான் செகண்ட் ஒன் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எல்லா இமேஜுக்கும் கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் நம்ம வந்துட்டு எஃபெக்ட் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஷர்ட் வந்துட்டு அப்டேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வரும். நான் வந்துட்டு இன்ஷர்ட் எப்படி அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்களும் அதை மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறத வந்து இப்படி குறைச்சி விட்டுக்கிறேன். அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக வந்து இப்படி வச்சுக்கலாம். அதாவது ஒரு இமேஜ் கரெக்டாக இருக்கிற இடத்துல கரெக்டாக வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லா இமேஜுக்கும் கரெக்டாக வச்சுப்போம். இப்போ அதெல்லாம் வந்துட்டு நம்ம லாஸ்ட் வரை கொடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு வெளியில் வந்துடலாம். இப்போ வந்துட்டு கீழே பாருங்கள், இந்த மாதிரி லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து ட்ரான்ஸ் பண்ணோம்னா ட்ரான்ஸ்லேஷன் வரும். இதில் லைட்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்து எல்லா இமேஜுக்கும் நம்ம அதை மாதிரி கொடுத்துப்போம். இந்த மாதிரி எல்லா இமேஜுக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இதை லாஸ்ட் என் வரலையும் கொடுத்துட்டேன். இதுக்கு முன்னால் வந்துட்டு நம்ம இப்போ ஒரு வீடியோ வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதில் இருக்கிறது எனக்கு பாதி மட்டும் போதும், அதனால் வந்துட்டு மீதி ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு கரெக்டாக ஸ்கிப் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபோட்டோ கரெக்டாக வச்சுட்டு இப்போ வந்துட்டு இன்னொரு வீடியோ வந்து சாங் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு சாங் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். மியூசிக்கு போயிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு வீடியோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு கரெக்டாக நான் அதை வந்து வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து கரெக்டாக வச்சுட்டு வால்யூமுக்கு போயிட்டு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு சாங் வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எஃபெக்ட்டுக்கு போயிட்டு நம்ம இப்போ ஒரு எஃபெக்ட் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். இதை வந்துட்டு இந்த வீடியோ வரையும் கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட்டுக்கு போய் நம்ம இப்போ வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்றத வந்து நம்ம அதாவது டைப் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே குயின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி கீழே கொண்டு வந்து வச்சு லைட்டாக ஜூம் பண்ணி கீழே இப்படி வந்து வச்சுக்கலாம். இதை வந்துட்டு வீடியோ என் வரலையும் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்துட்டு இதை வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இதை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் கைஸ்.